ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கம்பு பால் குழக்கட்டை பண்ண போகிறேன். அதுக்கு ஆஸ் யூஷுவல் நான் வந்து கம்பை களைஞ்சிட்டு வடிகட்டிட்டு வறுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணியிருக்கேன். பவுட்ரு பண்ணது நம்ம கொஞ்சம் குறைன்னு தானே வரும், அதனால் இதை சலிச்சுக்கிறேன். இங்கே கம்பு மாவு இருந்தாலும் இதுக்கு பின்னாடி வர மெத்தட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்ரி ஃப்ரைடே ஆடி மாதம் இல்லையா, ஏதாவது ஒரு ஸ்வீட்டு நம்ம மட்டும் மில்லட்டுக்கு மாறணும் அப்படின்னு ஹெல்த்தை கவனிச்சுக்கிற மாதிரி பெருமாளுக்கும் மில்லட்டில் ஒரு நாள் பண்ணித்தரலாம் ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த கம்பு குழக்கட்டையை கம்பு பால் குழக்கட்டை அவ்வளோதான். ரொம்ப திப்பி இல்லை, நன்னா நைஸாகவே அரைச்சிருக்கேன். வெரி குட், என்ன நானே பாராட்டிக்க வேண்டிதான். ரொம்ப இல்லை திப்பி. இதை வந்து நம்ம கைனியில் போட்டுடலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றின்ட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அப்படின்லாம் நம்ம கணக்கு வேண்டாம், வாசனைக்காக விடுறது தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நெய் விடவும் வேண்டியதில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பேருக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா, நார்மலாக நம்ம பால் குழக்கட்டை பண்ணுறோம் இல்லையா, அதே தான். கம்பு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி, ஹீட் இருக்கிறவா இதை அடிக்கடி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். வெந்நீரை தலைக்க வச்சு இதில் கொஞ்சமாக விட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அகெயின் தடன்னு ஊற்றிடக்கூடாது, அது முக்கியம். ஏன்னா நம்ம இதுக்குன்னே நான் வந்து மாவு வந்து கரெக்டாக இருந்த பார்த்திங்களா, இதால் 1 கப் அளவு எடுத்து வறுத்து அரைச்சி பொடி பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கம்பு மாவு இருக்குது அப்படின்னா ஓகே, தைரியமாக ஜலம் விட்டுக்கலாம். நான் இந்த மாவு அப்படியே போட்டுன்ட்டேன், எக்ஸஸ் மாவெல்லாம் வச்சுக்கல. அதனால் கொஞ்சம் மாவு விட்டு இதை நம்ம உருண்டை பிடிக்க வரணும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஜலம் விடணும். அதனால தான் ஜாக்கிரதையாக விடணும்னு சொன்னேன். இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் போல் இருக்குது. கொஞ்சம் ஆறினோடனே கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெந்நீர் விட்டு பிசைஞ்சிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் சூடு ஆறினோடனே நம்ம எப்படி கையால் ஈஸியாக பிடிச்சி வச்சிடலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்து வறுத்து மிக்சியில் கொஞ்சம் ஆறினோடனே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கே இவ்வளோ வந்திருக்கு. அதனால் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உட்காந்து உருட்டுறது வேறு இருக்கு இல்லையா வேலை. அதனால் கம்பு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது எல்லாருக்குமே தெரியும். இந்த கம்பங்கூழ் இதெல்லாம் கூட சம்மரில் பார்த்திங்கன்னா விற்பாங்க. அதை நம்ம வாங்கி சாப்பிட மாட்டோங்கிறது 2ஆம் பட்சம். ஆனால் நமக்கு கம்பங்கூழ் பண்ணணும் அப்படின்னா கை வராது, அதெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக பண்ணுறது அப்படின்னா இதுவும் ஈஸி தான், ஆனால் நம்ம அடிக்கடி பண்ண மாட்டோம். தெரிஞ்சு வச்சுட்டு என்றைக்கா ஒரு நாள் பண்ணலாம். அப்புறம் இந்த தோசையில் இட்லியில் இதெல்லாம் ஒரு பிடி போட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபுல்லாலாம் மில்லட்டுக்கு யாரும் மாற வேண்டாம். கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம ஆரம்பத்துலேருந்து என்ன சாப்பிட்டோமோ அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். திடீர்னு எல்லாம் மாறவும் கூடாது, கொஞ்சமாகவும் மாறக்கூடாது. கண்டிப்பாக நமக்கு நம்ம சைடில் என்ன கிடைக்கிறதோ அதுதான் பிரதானமாக எடுத்துக்கணும். நம்ம கேரளா சைட்லாம் போய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேங்காய் யூஸ் பண்ணி தான், ஃபுல்லாக தேங்காய், நேந்திரம்பழம், இந்த மாதிரி அவங்க சைடு என்ன விளையுதோ அதைத்தான் ஆரம்பத்துலேருந்து சாப்பிட்டு வளர்ந்துருப்பாங்க. அதைத்தான் ரெகுலராக எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஆந்திரா சைடு போனால் ஃபுல் காரம் சாப்பிடுவாங்க, அதை நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் நம்ம ரைஸ் தான் சாப்பிட்டு பழக்கப்பட்டிருக்கோம். அதுதான் உடம்புக்கும் நல்லது தான், அது கெடுதல்லாம் கிடையாது. சுகர் வந்ததுன்னா ரைஸ்னாலும் கிடையாது. சுகர் வந்தவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் பச்சரிசி சாப்பிடுவாங்க, புழுங்கரிசி சாப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதான், 2 அரிசி ஒன்று தான். என்ன பச்சரிசியை வந்து பெருமாளுக்கு பண்ணலாம், புழுங்கரிசியை பண்ண முடியாது. அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட் அது ரெண்டுக்கும். அதெல்லாம் ஒரு மித்து. இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். அதே சிறுதானியம்
எல்லாமே நல்லா வேக வச்சு சாப்பிடணும், வறுத்து அந்த மாதிரி சாப்பிடணும். பச்சையாக சாப்பிட்டா கெடுதல். இந்த கம்பு வந்து குளிர்ச்சி மட்டும் தரதில்லை, இதில் அயன் சத்தும் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. அதே சமயத்தில் செரிமானத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும், குளிர்ச்சியும் தரும். எல்லா தானியங்கள்லேயுமே அதுக்குரிய ஒரு ஹெல்த் இருக்குங்க. அதெல்லாம் தெரிஞ்சு கண்டுபிடிச்சி தான் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணணும். சிலருக்கு இது ஒத்துக்காது, அது ஒத்துக்காதுன்னா விட்டுறணும். நம்மளாம் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சி மெனக்கட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ணல இல்லையா? அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சுது. இதை வந்து நான் இப்போ வேக வைக்க போகிறேன். நல்லா இந்த பாத்திரத்தில் உள்ள ஜலம் தலைச்சதுக்கு அப்புறமா சிம் பண்ணி 15 நிமிஷம் இது வேகட்டும். அது வேகட்டும். அதுக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ கம்பு மாவு, அதில் உங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேணுன்னா சேம் குவான்டிட்டியில் வெல்லம், பொடி பண்ண வெல்லத்தை எடுத்துக்கோங்க. நான் வந்து 3/4 கப் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இதனால் அதை வந்து கொஞ்சமாக ஜலம் விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வடிகட்டினா நமக்கு மண் தூசி இல்லாத தெரியும். அது கூட பால் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் இன்னொரு மெத்தடில் கூட பண்ணலாம். கொஞ்சம் ஜலம் விட்டு அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சு அது சிம் பண்ணிவிட்டு இந்த குழக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி நம்ம வந்து வெந்நீர் விட்டு தான் அதை பிடிச்சி வச்சுருக்கோம். அந்த குழக்கட்டையை அந்த ஜலத்தில் போட்டு சிம் பண்ணிட்டோம்னா அப்படியே கொதிச்சுட்டு வரும், அதில் வெந்துடும் அது. அதுக்கப்புறமா பால் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து தேங்காய் பாலும் விடலாம், உங்கள் சௌரியம்தான். நான் இது பசும்பால் சேர்த்துருக்கேன், இதை மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் வாசனைக்கு. வெந்தாச்சு. நான் 15 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வெல்லமும் பாலும் சேர்ந்து இதை அடுப்பில் ஏற்றியாச்சு. இது அப்படியே மெதுவாக சூடாகட்டும். நீங்கள் காய்ச்சாத பால் கூட எடுத்துக்கலாம், அது பொங்கி வர வரைக்கும் அதில் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, இது நல்லாவே வெந்திருக்குங்க, உடஞ்செல்லாம் போகாது, கவலைப்பட வேண்டாம். அப்படியே எடுத்து அதில் போட்டுக்கலாம். இதே நம்ம டைரெக்டாக பிடிச்ச மாவு அப்போ வெந்நீரில் போடும்போது எங்கே உதிர்ந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதுவும் உதிர்ந்து வரதில்லை. இருந்தாலும் இந்த மெத்தட் எனக்கு பிடிச்சிருந்தது, நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க, தெரியாதவா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி சாப்பிடுங்க. ஸ்வீட் பிடிக்காதவா யார் இருக்கா? இன்னும் சொல்ல போனால் சுகர் இருக்கிற வாழ்க்கையில் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிடணுங்கிற எண்ணமே இருக்குமா. இதை விட்டு ரொம்பலாம் கலர வேண்டாம், சிம்மில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த பால் தானே, அது கொஞ்சம் ஹீட் ஆகி வரும் இல்லையா, அந்த டைம் வரைக்கும் இதை வச்சுருக்கலாம். அது எதுக்கு அப்படின்னா, இந்த குழக்கட்டைக்குள்ளே அந்த ஸ்வீட் கொஞ்சம் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் என்ன பண்ணணும், தேங்காய் பால் விடுறீங்க அப்படின்னா, விடணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா, இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக திக்காக தேங்காய் பால் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தெரியறதா? இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது போரும். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இதிலே இருக்கட்டும். இருந்தது அப்படின்னா இதுலேயும் கொஞ்சம் ஸ்வீட் இறங்கிடும். இல்லை எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நீங்கள் பண்ணுற அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அரிசி மாவை கரைச்சிண்டு, நார்மல் வாட்டரில் கரைச்சிண்டு இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 கொதி வந்ததும் பார்த்திங்கன்னா திக்காயிடும். நான் அரிசி மாவில் பண்ண பால் குழக்கட்டையோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதோட மெத்தடில் இந்த மாதிரி அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது இந்த வெந்த மாவில் கொஞ்சம் எடுத்து கரைச்சி விட்டுருப்பேன். அதே தான் இதுவும். கம்பு மாவுக்கு பதிலாக கொஞ்சம் அரிசி மாவை கரைச்சி விட்டிங்கன்னா திக்காயிடும். நம்ம நார்மலாக அந்த காலத்துலாம் யூஸ் பண்ணுறலாம், திக்கனிங் ஏஜென்ட்டாக அந்த அரிசி மாவை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ தான் பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. சரிங்களா? கொதிக்க அப்படியே திக்காயிண்டே வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகிடுதுன்னு. மனசு தான் காரணம், நம்ம கொஞ்சம் இப்படி சாப்பிட்டு பழக்கப்பட்டதுனால இப்படி எதிர்பார்க்குறோம், அவ்வளோதாங்க. கம்பு பால் குழக்கட்டை ரெடி.
ஈஸியாக இருக்குல்ல? கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹெல்த்தியாக இருக்கு இல்லையா, அதுக்காகவாது பண்ணுவீங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட எடுத்துக்கலாங்க, ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடி வெள்ளியில் நம்ம உமாச்சிக்கு மில்லட் கொடுத்தாச்சு.